வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய அந்த அரசியல் வட்டாரத்தில் உள்ளது என்னன்னா, அந்த வேளாண் பட்ஜெட் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிரடி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். தமிழக அரசியலில் இன்று முக்கிய விவாதமாக மாறியிருக்கிறது வேளாண் பட்ஜெட். வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் விவசாயிகளுக்கு அறிவிப்புகள் மற்றும் திட்டங்கள் குறித்து ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சிகளும் தங்களது கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த நிலையில் வேளாண் பட்ஜெட்டை கடுமையாக விமர்சித்திருக்காங்க யார்? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு புதிய அறிவிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் விவசாயிகள் எதிர்கொண்டு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாம தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். வேளாண் பட்ஜெட் அப்படின்னாலே விவசாயிகளுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய திட்டங்கள், சாகுபடி செலவுகளை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கை, கடன் தொடர்பான ஒரு தீர்வு, நீர்ப்பாசன வசதிகள், பயிர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவசாயிகள் எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு பதிலளிக்கும் என்பதுதான் தற்போது அரசியல் விவாதத்தின் மையமாக மாறியிருக்குது. இந்த சூழலில் உதயநிதி ஸ்டாலின் வேளாண் பட்ஜெட்டில் குறிப்பிடத்தக்க புதிய அறிவிப்புகள் இல்லை என்று விமர்சனம் செஞ்சிருக்காங்க. மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் அரசின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்ததாக அவர் கூறியுள்ளார். அதாவது இது வெறும் பட்ஜெட் மீதான விமர்சனமாக மட்டும் இல்லாமல் விவசாயிகள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது பேட்டியில் சில முக்கியமான பிரச்சனைகளையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக காவிரி நீர் விவகாரம், மேகதாது தொடர்பான பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் குறுவை சாகுபடி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் அதாவது தமிழக விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமானவை என்பதால் எதிர்க்கட்சியின் இந்த விமர்சனங்கள் சட்டப்பேரவை விவாதத்தில் கூடுதல் கவனத்தை பெறும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக காவிரி விவகாரம் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முக்கியமான அரசியல் மற்றும் விவசாய பிரச்சனைகளில் ஒன்றாக இருந்து வந்துட்டு இருக்குது. குறுவை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் உரிய நேரத்தில் தேவையான நீர் கிடைப்பது விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது. அதே போல் பயிர்க்கடன் தொடர்பான பிரச்சனையும் விவசாயிகளுக்கு பொருளாதார நிலைமையுடன் நேரடியாக தொடர்புடையது தான். எனவே இந்த பிரச்சனைகளுக்கு பட்ஜெட்டில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, அரசின் அறிவிப்புகள் அந்த விவசாயிகளுக்கு நடைமுறையில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பது போன்ற கேள்விகள் தான் தற்போது கேட்கப்பட்டே இருக்குது. இதற்கு இடையே எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பதிலளிக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்கணும் என்ற கோரிக்கையும் ஒத்திவைப்பு தீர்மானம் தொடர்பாக கடிதம் வழங்கியுள்ளதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதனால் அடுத்த கட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் காவிரி விவகாரம் முக்கியமான விவாதமாக மாறக்கூடிய அந்த சூழல் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போது இந்த செய்தியின் அரசியல் பின்னணியும் சற்று நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அதில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது என்பது மட்டும் இல்லாமல் அந்த நிதி எந்த அளவுக்கு எந்த திட்டங்களுக்கெல்லாம் செலவிடப்பட்டிருக்குது என்பதுதான் முக்கியம். அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் அந்த பட்ஜெட்டில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதும் ஜனநாயகத்தில் வழக்கமான நடைமுறை தான், சொல்லதான் செய்வாங்க எதிர்க்கட்சினா. எனவே உதயநிதி ஸ்டாலின் கூறியிருப்பது எதிர்க்கட்சியின் அரசியல் விமர்சனம் என்பதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அவங்க எழுப்பியுள்ள அந்த விவசாயிகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அரசு தரப்பில் என்ன பதில் வரப்போகுது அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா காவிரி குறுவை சாகுபடி, பயிர்க்கடன் போன்ற விஷயங்களில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது தான் விவசாயிகள் மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரங்களும் கவனிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பட்ஜெட்டின் வெற்றி என்பது அறிவிப்புகளோட எண்ணிக்கையால் மட்டும் தீர்மானிக்கப்படுறது கிடையாது. அந்த அறிவிப்புகள் உண்மையில் மக்களுக்கு சென்றடையுதா, போகுதா அப்படின்றது தான். விவசாயிகளின் செலவுகளை குறைக்குதா, அவர்களுடைய வருமானத்தை உயர்த்த உதவுதா, அவர்களுக்கு தேவையான நேரத்தில் அரசோட உதவி கிடைக்குதா அப்படின்றது தான் இறுதியில் முக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில் இந்த வேளாண் பட்ஜெட்டின் அறிவிப்புகள் நடைமுறைக்கு வந்த பிறகு அதன் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு இடையில் எதிர்க்கட்சியின் விமர்சனங்களுக்கு ஆளும் தரப்பு என்ன பதில் அளிக்குது என்பது முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்குது மக்களிடையே. குறிப்பாக புதிய அறிவிப்புகள் இல்லை என்ற குற்றச்சாட்டுக்கு அரசு தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்படுது, விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளுக்கு என்ன தீர்வு முன்வைக்கப்படுது, காவிரி விவகாரத்தில் தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது வரும் சட்டப்பேரவை விவாதங்கள் தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுது.
அதாவது மொத்தத்தில் பார்க்கும்போது வேளாண் பட்ஜெட் தொடர்பான அரசியல் விவாதம் இத்துடன் முடிஞ்சு போகிறது இல்லை. மாறா வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள திட்டங்கள், விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் நீண்ட காலமாக பேசப்பட்டு வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து அடுத்தடுத்த நாட்களில் விவாதம் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்பில் வேளாண் பட்ஜெட் மீது கடுமையான விமர்சனம் வந்து முன் வச்சிருக்காங்க. அதற்கு அரசோட தரப்பில் என்ன பதில் வருகிறது என்பது தான் அடுத்த முக்கியமான அரசியல் நகர்வாக நம்ம பார்க்கணும். இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளின் முக்கிய பிரச்சனைகளுக்கு போதுமான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குதா, அல்லது இன்னும் கூடுதல் அறிவிப்புகள் வந்து தேவைப்படுதா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நியூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.